ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ அவங்களுக்கு நிறைய பண்ணிட்ட. நீ அவங்களுக்கு நிறைய பண்ணிட்ட. நீ இனிமேல் எதுவும் பண்ண தேவையில்லை, நீ ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய பண்ணிட்ட அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have done a lot for them. You have done a lot for them. You have done, நீ பண்ணிட்ட, பண்ணியிருக்க. A lot அப்படின்னா நிறைய. For them, அவங்களுக்கு, நீ அவங்களுக்கு நிறைய பண்ணியிருக்க. You have done a lot for them. Next one, நீ இது வரைக்கும் அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்க. நீ இது வரைக்கும் அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்க. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What have you done for them till now? What have you done for them till now? What have you done? நீ என்ன பண்ணியிருக்க. For them, அவங்களுக்கு, நீ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்க. Till now, இப்போ வரைக்கும் நீ அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்க. What have you done for them till now? Next one, இதுக்கப்புறம் நான் அவங்களுக்காக எதுவுமே பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் நான் அவங்களுக்காக எதுவுமே பண்ண மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Hereafter, I will not do anything for them. Hereafter, I will not do anything for them. Hereafter, இதுக்கப்புறம். I will not do anything, நான் எதுவும் பண்ண மாட்டேன். For them, அவங்களுக்கு, நான் இதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். Hereafter, I will not do anything for them. Next one, எனக்கு அவங்களுக்கு பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அவங்களுக்கு பண்ண வேண்டியது எனக்கு நிறையா இருக்குது. நான் இன்னும் அவங்களுக்கு நிறையா பண்ணணும். அவங்களுக்கு பண்ண வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதே இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have a lot to do for them. I have a lot to do for them. I have a lot, எனக்கு நிறைய இருக்குது. To do, பண்ணுறதுக்கு. For them, அவங்களுக்கு பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய இருக்குது. I have a lot to do for them. Next one, நீ ஏன் அவங்களுக்கு எதுவுமே பண்ணுறதில்ல. நீ ஏன் அவங்களுக்கு எதுவுமே பண்ணுறது இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why don't you do anything for them? Why don't you do anything for them? Why don't you do anything? நீ ஏன் எதுவும் பண்ணுறதில்ல. For them, அவங்களுக்கு, நீ ஏன் அவங்களுக்கு எதுவுமே பண்ணுறதில்ல. Why don't you do anything for them? Next one, நீ எனக்கு எதுவும் பண்ண தேவையில்லை. நீ எனக்கு எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவங்க ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They looked at each other. They looked at each other. They looked அப்படின்னா அவங்க பார்த்துக்கிட்டாங்க. At each other, ஒருவருக்கொருவர், அவங்க ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டாங்க. They looked at each other. Next one, அவன் ஏற்கனவே பெரிய பிரச்சனையில் இருக்கான். அவன் ஏற்கனவே பெரிய பிரச்சனையில் இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is already in a huge trouble. He is already in a huge trouble. He is already அப்படின்னா அவன் ஏற்கனவே இருக்கான். in a huge trouble, ஒரு பெரிய பிரச்சனையில், அவன் ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கான். He is already in a huge trouble. So next one என்னன்னு பார்க்கலாம். உன் மனசில் தோன்றதை அவன்கிட்ட சொல்லு. உன் மனசில் தோன்றதை அவன்கிட்ட சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Just tell him what you feel. Just tell him what you feel. Just tell him. சும்மா அவன்கிட்ட சொல்லு. What you feel, உனக்கு என்ன தோணுதோ, மனசுக்கு தோன்றதை அவன்கிட்ட சொல்லு. Just tell him what you feel. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் என் மனசுக்கு தோணுனதை தான் அவங்கக்கிட்ட சொன்னேன். நான் என் மனசுக்கு தோணுனதை தான் அவங்கக்கிட்ட சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
I just told them what I felt. I just told them what I felt. I just told them. நான் அவங்க கிட்ட சொன்னேன். What I felt. எனக்கு என்ன தோணுனுச்சோ அதை தான் நான் அவங்க கிட்ட சொன்னேன். I just told them what I felt. So next one. உனக்கு தோன்ற எல்லாத்தையும் உன்னால் சொல்ல முடியாது. உனக்கு தோன்றுகின்ற எல்லாவற்றையும் உன்னால் சொல்ல முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can't say everything you feel. You can't say everything you feel. You can't say. உன்னால் சொல்ல முடியாது. Everything you feel. உனக்கு தோன்ற எல்லாத்தையும் உன்னால் சொல்ல முடியாது. You can't say everything you feel. Next one. நீ என்ன பண்ணினாலும் எனக்கு தெரியப்படுத்தணும். நீ என்ன பண்ணினாலும் எனக்கு தெரியப்படுத்தணும். இதை இங்கிலீஷில் சொல்லலாம். You should inform me about whatever you do. You should inform me about whatever you do. You should inform me. நீ எனக்கு தெரியப்படுத்தணும். About whatever you do. நீ என்ன பண்ணுறதா இருந்தாலும் அதை பற்றி எனக்கு தெரியப்படுத்தணும். You should inform me whatever you do. So next one. யாருக்கும் இது நடக்கக்கூடாது. இது யாருக்குமே இப்படி நடக்கக்கூடாது. இது யாருக்குமே நடக்கக்கூடாது. இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This shouldn't happen to anyone. This shouldn't happen to anyone. This shouldn't happen. இது நடக்கக்கூடாது. To anyone. யாருக்கும். இது யாருக்கும் நடக்கக்கூடாது. This shouldn't happen to anyone. Next one. எல்லோருக்கும் இப்படி தான் நடந்துச்சு. எல்லோருக்கும் இப்படி தான் நடந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This happened to everyone. This happened to everyone. This happened. இது நடந்துச்சு. To everyone. எல்லோருக்கும் இது நடந்துச்சு. This happened to everyone. Next one. அவனுக்கு எதுவும் தப்பா நடக்கலை. அவனுக்கு எதுவும் தப்பா நடக்கலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நீ எதையும் இழக்க மாட்டாய். நீ எதையும் இழக்க மாட்டாய். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will not lose anything. You will not lose anything. You will not lose. நீ இழக்க மாட்டாய். anything. எதையும். நீ எதையும் இழக்க மாட்டாய். You will not lose anything. Next one. அது எனக்கு கிடைப்பதற்கு நான் நிறைய முறை முயற்சி செய்தேன். அது எனக்கு கிடைப்பதற்கு நான் நிறைய முறை முயற்சி செய்தேன். இதை இங்கிலீஷ் சொல்லலாம். I tried many times to get that. I tried many times to get that. I tried many times. நான் நிறைய தடவை முயற்சி பண்ணினேன். To get this. அதை பெறுவதற்கு. அது எனக்கு கிடைப்பதற்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். உனக்கு சாப்பிடுவதற்கு என்ன வேண்டும்? உனக்கு சாப்பிடுவதற்கு என்ன வேண்டும்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What do you want to eat? What do you want to eat? What do you want? உனக்கு என்ன வேண்டும்? To eat. சாப்பிடுவதற்கு. உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேண்டும்? What do you want to eat? எனக்கு தேவைப்படுறத அவன் வச்சிருக்கான். எனக்கு தேவைப்படுறத அவன் வச்சிருக்கான். எனக்கு என்ன தேவையோ அது அவன்கிட்ட இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has what I need. He has what I need. He has. அவன் வச்சிருக்கான். What I need. எனக்கு என்ன தேவையோ அது அவன் வச்சிருக்கான். He has what I need. So next one. உனக்கு தேவையான எல்லாமே நீ வச்சிருக்கியா? உனக்கு தேவையான எல்லாமே நீ வச்சிருக்கியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you have everything you need? Do you have everything you need? Do you have? நீ வச்சிருக்கியா? Everything you need. உனக்கு தேவையான எல்லாமே. உனக்கு தேவையான எல்லாமே நீ வச்சிருக்கியா? Do you have everything you need? Next one.
எனக்கு தேவையான எதுவுமே என்கிட்ட இல்லை. எனக்கு தேவையான எதுவுமே என்கிட்ட இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't have anything I need. I don't have anything I need. I don't have அப்படின்னா என்கிட்ட இல்லை, நான் வச்சிரல. anything I need எனக்கு தேவையான எதுவுமே நான் வச்சிரல. I don't have anything I need. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு தேவையான எல்லாமே நீ வச்சிருக்கணும். உனக்கு தேவையான எல்லாமே நீ வச்சிருக்கணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should have everything you need. You should have everything you need. You should have நீ வச்சிருக்கணும். everything you need உனக்கு தேவையான எல்லாமே நீ வச்சிருக்கணும். You should have everything you need. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இதற்கு அப்புறம் இதை யாரு வச்சிருப்பா? இதுக்கப்புறம் இதை யாரு வச்சுப்பா? இதுக்கப்புறம் எனக்கு இது தேவையில்லை, இனிமேல் இதை யாரு வச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Who will have this hereafter? Who will have this hereafter? Who will have this? இதை யாரு வச்சுப்பா? hereafter இதுக்கப்புறம் இதை யாரு வச்சுப்பா? Who will have this hereafter? நெக்ஸ்ட் ஒன், நீ அன்னைக்கு தந்ததை நான் இன்னைக்கும் வச்சுருக்கேன். நீ அன்னைக்கு தந்ததை நான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். நீ அன்னைக்கு தந்தியில் அதை நான் இன்னமும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I still have what you gave me that day. I still have what you gave me that day. I still have அப்படின்னு நான் இன்னமும் வச்சுருக்கேன். what you gave me that day நீ அன்னைக்கு எனக்கு தந்ததை நான் இன்னமும் வச்சுருக்கேன். I still have what you gave me that day. நெக்ஸ்ட் ஒன், நீ எனக்கு தந்ததை நான் இன்னமும் பொக்கிஷமாக வச்சுருக்கேன். நீ எனக்கு தந்ததை நான் இன்னமும் பொக்கிஷமாக பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I still cherish what you gave me that day. I still cherish what you gave me that day. cherish அப்படின்னா நம்ம வந்து ஒரு பொக்கிஷமாக கருதுறது, பத்திரமா வச்சுக்கிறதுக்கு cherish. ஓகேவா? I still cherish what you gave me that day. நெக்ஸ்ட் ஒன், நீ தான் அதை பண்ணுனேன்னு அவனுக்கு தெரியுமா? நீ தான் அதை பண்ணுனேன்னு அவனுக்கு தெரியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Does he know that you did it? Does he know that you did it? Does he know அவனுக்கு தெரியுமா? that you did it நீ தான் அதை பண்ணுனேன்னு அவனுக்கு தெரியுமா? does he know that you did it? இது வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா, does he know it was you who did it? does he know it was you who did it? does he know அவனுக்கு தெரியுமா? it was you who did it அதை பண்ணுனது நீதான்னு அவனுக்கு தெரியுமா? does he know it was you who did it? next one, அதை பண்ணுனது யாருன்னு என்னால் இன்னமும் கண்டுபிடிக்க முடியலை. அதை பண்ணுனது யாருன்னு என்னால் இன்னமும் கண்டுபிடிக்க முடியலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I still can't find who did that. I still can't find who did that. I still can't find என்னால் இன்னமும் கண்டுபிடிக்க முடியல. who did that அதை யார் பண்ணுனான்னு என்னால் இன்னமும் கண்டுபிடிக்க முடியல. I still can't find who did that. நெக்ஸ்ட் ஒன், அதை யார் பண்ணுனாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதை யார் பண்ணுனாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Have you found who did that? Have you found who did that? Have you found கண்டுபிடிச்சிட்டிங்களா? who did that அதை யார் பண்ணுனாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? have you found who did that? நெக்ஸ்ட் ஒன், உன்னால் இன்னமும் அதை கண்டுபிடிக்க முடியலையா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அதை சீக்கிரமே கண்டுபிடிப்பேன். நான் அதை
சீக்கிரமே கண்டுபிடிப்பேன். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will find it soon. I'll find it soon. I will find it. நான் அதை கண்டுபிடிப்பேன். soon சீக்கிரமே. நான் அதை சீக்கிரமே கண்டுபிடிப்பேன். I will find it soon. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் அந்த காரணத்துக்காக தான் இன்னமும் இங்கே இருக்கேன். நான் அந்த காரணத்துக்காக தான் இன்னமும் இங்கே இருக்கேன். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am still here for that reason. I am still here for that reason. I am still here. நான் இங்கே இருக்கேன். இன்னமும் இங்கே இருக்கேன். I am still here for that reason. அந்த காரணத்துக்காக தான் நான் இன்னமும் இங்கே இருக்கேன். I am still here for that reason. Next one. நீ ஏன் ரொம்ப நாளாக இங்கேயே இருக்க? நீ ஏன் ரொம்ப நாளாக இங்கேயே இருக்க? இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why are you here for so long? Why are you here for so long? Why are you here? நீ ஏன் இங்கே இருக்க? For so long. ரொம்ப நாட்களாக நீ ஏன் இங்கே இருக்க? Why are you here for so long? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.